வணக்கம். இங்க அலுவல் இருக்கிறீங்களா? வெளிய இருக்கீங்களா? அலுவல் இருக்கீங்களா? எப்பொருள் யாராவது கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பறியுது. எப்பொருள் எத்தன்மையாயினும் எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பறியுது. பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க கேக்குதுங்க. தெளிவா இருக்கா? பரவாயில்ல, தெளிவா இருக்கு. எங்க நல்ல வெளிச்சமா இருக்கு உங்களுக்கு. எங்க பிற அறையில் இருக்கிறீங்களா? அலுவல்ல இருக்கிறீங்க. இல்லைங்க, வீட்டுல தான் இருக்கேங்க. இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். ஓ, ஓ, ஓ. அப்புறம் படுத்து தூங்க வேண்டியதுதான். என்ன பேரிச்சு படமா? என்ன என்ன சாப்பிட்டு படுக்க போறீங்க? ஆ? வாழைக்காய் சிப்ஸ் எடுத்துட்டு வந்தேங்க. அப்படியா? மிளகு நல்லா போட்டு இருக்கு. மிளகு போட்டு மிளகு ம். போட்டு சும்மா இன்னைக்கு ரெண்டு ஃபுல்லா சாப்பிட. வாழைக்காய் சிப்ஸ் தான். இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் வெறும் வாழைக்காய் சிப்ஸ் தான் போட்டேன். அதான் உங்க பசி. உங்களுக்கு என்ன ஆயிருன்னா, பசி உங்களுக்கு இயற்கையில பசி கட்டுப்பாட்டுல வந்துடும். ஏன்னா அது இயற்கையாகவே அது தன்னுடைய வேகத்தை குறைத்து கொண்டிருக்கிறது. அதான் விஷயம். அதனாலதான் பசி. குழந்தைகள் நீங்க 5 வயசு 6 வயசுன்னு அது வேற. இது தூண்டி விட்டே இருக்கு, ம். அது கட்டுப்படுத்த தெரியாது. தண்ணியும் குடிக்க தெரியாது. தண்ணியை மருந்தா இருக்கலான்னு தெரியாது. நாம தான் குழந்தைகளுக்கு தண்ணீர் பழக்கத்தை கொடுக்கணும். தண்ணீர் அருந்தும் பழக்கத்தை நம்ம தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு தெரியாது. ம். தண்ணீர் குடிக்கிற பழக்கத்தை நம்ம தான் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தணும். குழந்தைகளுக்கு தண்ணீர் குடிக்கிற பழக்கம் தெரியாது. இனிப்பா இருந்தா எதை வேணும் குடிக்கும். அதனால குழந்தைகள் நோய் வர்றதுக்கு காரணமே. குழந்தைகள் ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஒரு நாளைக்கு குழந்தைகளே குறைஞ்ச நாளைக்கு 1/2 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். குறைஞ்சபட்சம் ம். 500 மில்லி தண்ணி ஒரு 10 தடவையாவது குடிக்கணும். 500 மில்லி 10 20 பிரிச்சு கொடுக்கணும். 1 மில்லி 50 மில்லி 100 மில்லியாவது கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் தண்ணி. ஒரு நாளைக்கே குறைஞ்சபட்சம் 500 600 மில்லி தண்ணி சாப்பிட்டா தான் அது அந்த கழிவுகள் வெளியே போகும். நமக்கு இருக்கிறதா அதுக்குமே. விலங்குகளே வணக்கம். அஹ், வணக்கம் அஹ், சார். விலங்குகளே 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 தண்ணி அடிக்கடி குடிச்சிட்டு தான் இருக்கு. எல்லா விலங்குகளும் தண்ணி குடிக்கும். ஆனா மனிதன் மட்டும் நீரை அருந்துற பழக்கத்தை அவன் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அவனுக்கு இந்த உடம்பை பற்றிய எண்ணமே துளி கூட இல்லை. உடம்பை பற்றி தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கிறது விட்டு போட்டு தாகத்துக்கு போய் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு இருப்பான், காட்டு மிராண்டி. தாகத்துக்கு இயற்கையான தாகத்திற்கு இயற்கையான பொருள் தண்ணீர் தானே. இவன் போய் செயற்கை பானத்துல குடிக்கிறான். அப்ப எந்த காட்டு மிராண்டின்னு பாருங்கப்பா. காட்டு மிராண்டி தானே இவன். ம். எங்கேயும் சிந்தனை போயிட்டு இருக்குது. பரவாயில்ல, நீங்க ஒரு சிந்திச்சுட்டு இருங்க. இல்லைங்க, கேட்டுட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் கடுமையானது இல்லை. எல்லாரும் இந்த தப்பு பண்றது தானே. காட்டு மிராண்டிக்குன்னு சொல்ல அப்படின்னா யாரை போய் காட்டு மிராண்டி சொல்றது? எவன் தாகத்துக்கு தண்ணீர் அருந்தா இருக்கணும் அத்தனை பேரும் காட்டு மிராண்டி தானே. காட்டு மிராண்டி கூட கிடையாதுங்க. காட்டு மிராண்டில ஒரு காட்டு மிராண்டி சொல்றதே ஒரு இதுக்காக சொல்றேன். உண்மையில நாட்டு மிராண்டிகள் என்ன பண்றாங்க? எவனாச்சும் தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கிறான் அப்படின்னு எவனாச்சும் வச்சிருக்கானா? தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கிறது இல்ல. அவன் எங்க குடிக்கிறான்? கடுமையான நச்சுத்தன்மையுடைய பெப்சியில குடிச்சிட்டு இருக்கிறான். செயற்கை பானங்கள் ஏன் குடிக்கணும்? அதுலயும் தண்ணி, அதுல 95 விழுக்காடு 97 விழுக்காடு தண்ணி தான் இருக்கு. 2 விழுக்காடு அந்த இனிப்பு. அது செயற்கை இனிப்புகளும் செயற்கை கார்போனிக் ஆசிட், ரொம்ப ஆபத்தான கார்போனிக் ஆசிட். ஆர்டிபிஷியல், அது செயற்கையான கார்போனிக் ஆசிட் நல்லதுதான். அது பழங்கள் சாப்பிடுகிறப்போ கார்போனிக் ஆசிட் ஏற்படும். அது நல்ல போதை கொடுக்கும். அதனால நன்கு இப்ப நீங்க பழங்கள்லயே சுத்தம் பண்ணி பார்க்கலாம். வெறும் ஆப்பிள்லயே ஒரு நாளைக்கு சுத்தம் பண்ணி பார்க்கலாம். நீங்க வெறும் ஆப்பிள் அவ்வளவுதான். ஆப்பிள் ஆப்பிள் வத்தல் இருக்குதான்னு கேட்க, சிங்கப்பூர்ல நிச்சயமா கிடைக்கும். ஆப்பிள் வத்தல் இருக்குதான்னு கேட்டு பாருங்க. ஆப்பிள் வத்தல், ட்ரை ஆப்பிள் இருக்கான்னு கேட்டு பாருங்க. நிச்சயமா இருக்கும். இங்க அந்த என்ன சொல்றது, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரையர்ல போட்டு எடுத்து அந்த ட்ரையாவே பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. சில வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம், அந்த ஆமா. பீட்ரூட், இந்த ஆ, வேற இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆ, கலர் அப்படியே இருக்கும். அதோட ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்கும். ம்.
அந்த ட்ரையிங் மிஷின்ல போட்டு அப்படியே ட்ரையாவே பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அது இருந்தா வாங்கி பாருங்க, அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ம். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் அறிமுகப்படுத்துங்க எல்லாத்துக்கும். நீங்க சாப்பிட்டு காட்டுங்க. ஒரு நாளைக்கு உங்க வீடியோ போடுங்க நீங்க. நான் வந்து இந்த மாதிரி நீர் மருத்துவத்தை பின்பற்றிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு தைரியமா போடுங்க. ஒரு காணொலியாவது போட்டு அனுப்புங்க. என்ன சாப்பிடுங்க. போடுறேங்க. ஆமா, சும்மா எனக்கு அனுப்பிடுங்க, நான் போடுறேன். என்னுடைய மாணவர் பண்றாரு சொல்றேன் பாருங்க. யாருமே பண்றது இல்லையே. இப்ப எல்லாரும் சொல்றீங்க, என்ன சாப்பிடுங்க. எந்த வீடியோ இல்லைங்க. நான் இப்ப விவாதம் பண்றேன். எள்ளுருண்டை எடுக்கிறேன் ஒரு நாளைக்கு. சப்போஸ் ஒரு நாள் வந்து கருப்பு எள்ளுருண்டை, வெள்ளை என்ன அந்த எள்ளுருண்டை எடுக்கிறப்ப நான் வந்து நீர் மருத்துவத்தை பின்பற்றுகிறேன். நீர் மருத்துவத்தை பின்பற்றி என் உடவை சுத்தம் செய்வதற்கு ஆசிரியர் பரிந்துரை எள்ளுருண்டையும் தண்ணீரும் சொல்லி ஒரு போட்டீங்கன்னா நான் யூடியூப்ல போட்டுட்டு போறேன். நீங்க ஏன் சொல்றீங்க? ஓகே, சும்மானாவது போட்டு விடுங்க, சும்மானாவது போட்டு விடுங்கிற மக்களுக்கு மண்டையில ஏறிட்டோம். நிறைய பேர் கவனிப்பாங்க, என்னடா இவன் சொல்லிக்கிட்டே இருக்கிற இவன் என்ன கேட்பாங்க. என்னடா இவனுக்குள்ள திங்கிறானுங்கன்னு கேட்பானுங்களே. என்னடா என்னத்தை திங்கிறதுன்னு கேட்பான். அடேங்கப்பா. அதாவது மனதுக்கு தான் கேட்கணும் தவிர உடலுக்கு கேட்கறது இல்லை. இது வந்து ஆரோக்கியத்தை தருமா? இது வந்து தாகத்தை தணிக்குமா? இது சாப்பிட்டா சுத்தமாகுமாங்கிற கேள்வியே கேட்க மாட்டானுங்க. அதுதான் இந்த இழிநிலைன்னு பேரு, விபச்சார பிரிவின் பேரு. அருவருப்பானதான் நடந்துக்கும். மனிதன் வந்து அருவருப்பானவன் தெரியுமா உங்களுக்கு? உணவு விஷயத்தில் மனிதன் அருவருப்பானவங்க. உணவு விஷயத்தில் அருவருப்பானவன். பட் ஆனா இந்த மாதிரி கேள்வி கேட்க தான் மண்டையில போட்டு சம்பெட்டையாட்டு அடிக்கடி அது கொஞ்ச நாச்சும் கேட்குது, இல்லாட்டி கேட்காது. இல்லாட்டி அப்படியே போயிட்டே தானே இருக்கு. உலகத்துல 2 தொழில்கள் தான் வந்து அருவருப்பான. ஒண்ணு மருத்துவம். மருத்துவங்கிறது மலைச்சலத்தை அல்றது, அசுத்தம் பண்றது. மலைச்சலத்தை தொடுறது, அந்த மலத்தை தொடுவது. யாருதான் கடுமையான சத்தம் வருது? யாரு? குமார்தா? ஏய் தான் வந்திருக்கும் சாமி. இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் ஆப்பிள், இது 3 மிக்ஸ் பண்ணி ட்ரையா பிளஸ் நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு இது நேற்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு நாள் இதை வந்து தண்ணியில போட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கன்னு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன் நானு. இப்ப நீங்க சொன்ன உடனே எனக்கு அதே நிறைய எங்க அம்மா பண்றாங்க. அதெல்லாம் வந்து பெருசு. அது என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா, மருந்து கலக்கி. அது என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, மருந்து கலக்கிருப்பாங்க. மருந்து அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த பொருளை கெடாம இருக்கிறதுக்காக ஒரு மருந்து கலப்பாங்க. அதை போடாம காய வச்சிடலாம். நம்ம உண்மையால என்ன சொல்றோம்னா, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க பெற்றோர்? அந்த காலத்துல என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு காயை வேக வச்சு வெயில்ல காய வச்சிருவாங்க. ஒரு காயை வந்து லேசா உப்புக்கல் போட்டு, நீ எந்த காய் வேணாலும், ஒரு கத்திரிக்காயோ மிளகாயோ எதை வேணாலும் லேசா உப்புக்கல் போட்டு லேசா அரை வேக்காடு பண்ணி, அதாவது அரை வேக்காடு பண்ணி அப்படியே வெயில காய வச்சிருங்க. 2 நாள் காய்ச்சதுக்கு அப்புறம் டப்பால் போட்டு பாருங்க, 10 வருஷத்துக்கு ஒன்றும் ஆகாது. அது பேரு வத்தல்னு பேரு. என்னது? வத்தல். அவ்வளவுதான். வேக வச்சு காய வச்ச வத்தல். வேக வச்சு வத்தல். வேக வச்சு வடகம்னா தாளிச்சு போட்டுறது. அவ்வளவுதான். இல்லாட்டி வத்தல்லாம் வந்து இந்த முருங்கைக்காய்க்கு அப்படிதான் வேக வச்சு அப்படியே வெயில்ல வச்சிருவாங்க ஃபுல்லா. அது அப்படியே காஞ்சாச்சுன்னா 1 வருஷத்துக்கு அப்படியே இந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வெளிநாட்டுல எல்லாம் டிராவல் பண்றவங்களுக்கு பேக் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. இப்ப நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன பண்றோம்னா இது அவசரத்திற்கு செய்யறதுதான். இன்னும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா 2 நாளா அந்த 2 நாளா நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு உணவு குறைச்சாலுமே இந்த சோர்வு, மயக்கம், கிறுகிறுப்பு வர்றதில்லை. அது அப்ப தெரிஞ்சு போச்சு. இது பரிணாமத்திலேயே இருக்கிற உண்மை. இதெல்லாம் நமக்கு வந்து திருமந்திரத்தை ஆராய்ச்சி பண்ற மையங்களே இந்தியாவில் இல்லை. இருந்திருந்தா உங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. முதல்ல பக்தி மார்க்கத்துக்கும் யோக மார்க்கத்துக்கும் என்ன தொடர்பு? ஏன் பக்தி மார்க்கத்துக்கு அடுத்தது பக்தி மார்க்கத்துல என்ன சிறப்பு? அப்புறம் வந்து கர்ம மார்க்கத்துல என்ன சிறப்பு? யோக மார்க்கத்துல என்ன சிறப்பு அப்படின்னு ஏன் இவங்க ஞான மார்க்கம், யோக மார்க்கம், கடைசியில யோக மார்க்கம் வருது. ராஜயோகம் தான் ரோஜயோகம். இந்த 2மே ஏன் உணவு பழக்கத்தை பேசுது? அது திருமூலரை பற்றி இவங்க சரியா ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அது ஒரு சாபக்கேடுதான்.
இப்போ நான் கூட வந்து மனிதன் எப்போ தோன்றிட்டான் அப்படிங்கிறது இதில் கேட்டிருக்கேன். இதை கேட்டதுக்கு எல்லா வரல செயற்கை நுண்ணறிவில் கேட்டேன். அவன் எல்லாம் 404.54 பில்லியன் ஆண்டுகள்லேருந்து தொடங்கி அப்படியே ஒரு பட்டியலை கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா இல்லையா? போட்டிருக்கேன் பாருங்க. எதில் போட்டிருக்கிறேன்? டெலகிராமில் போட்டுறேன். யாருமே டெலகிராம் பார்க்கறதுலேயே நினைக்கிறேன். இப்போ டெலகிராமில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, அதை பதிவு பண்ணிக்க. டெலகிராமில் போட்டிருக்கேன் பாருங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா 13வது ஸ்டெப் பாருங்க, இருக்கான்னு பாருங்க. 13வது ஸ்டெப்ல என்ன போட்டிருக்கான் விட காட்டுறேன் பாருங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, 7ஆம் அறிவை வரப்பெற்றவர்கள். நான் சில கேள்விகளும் கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு தான் ஒரு பதில் எழுதிட்டாங்க. 7ஆம் அறிவு வரப்பெற்றவர்கள் பாருங்க. இருக்குங்கய்யா. ஹோமோசாப்பியன்ஸ் 30,000 3 லட்சம் ஆண்டுகள் போட்டிருக்கு. ஆமா, கடைசியில பார்த்து அதே 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 கடைசியில பாருங்க, ஆன்மீக அறிவு, யோகா, ஆகமும், பதஞ்சலி, அகத்தியர் ஒன்று கடைசியில ஒண்ணு வரும் பாருங்க. ஆமாங்கய்யா. என்ன சொல்லியிருக்கு? 5,000 இருந்து 10,000 ஆண்டுகள் வரை ஆன்மா, யோகா, சுக மருந்தியல். மருந்தியல் விளக்கம். அது என்ன சுக மருந்தியல்? சமஸ்கிருதத்தை தான் அப்படி சொல்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது என்ன மாதிரி சுக மருந்தியல். சுகம்னா அமைதியா இன்பமானதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு இருந்துக்கலாம். எதுவும் சரியான புள்ளி விவரமான ஓரளவுக்கு அவ்வளவுதான். இது சரியான புள்ளி விவரம் கிடையாது. ஆனால் தகவல் அப்ப இருக்கு. இதுல தகவல் வந்து இது இருக்கு. ஒரு பல கட்டமா போட்டிருக்கான். அதாவது இது என்ன நமக்கு புரியுதுன்னா, அப்ப இந்த 7 அதுல பாத்தீங்கன்னா, அப்ப தகவல் தொடர்பு, அதாவது செயற்கை நுண்ணறிவிலே இந்தியாவில தான் யோகிகள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. யோகிகள் அப்படின்னு போட்டு பாருங்க. ஆர்டிபிஷியல்ல செயற்கை நுண்ணறிவு ஏஐல போட்டு பாருங்க. வேர் இஸ் யோகின்னு போட்டு பாருங்க. நேரம் இந்தியாவில சொல்லிடுவான் பாருங்க. போட்டு பாருங்க. வேர் இஸ் இந்தியா, வேர் இஸ் ஹூ இஸ் யோகிஸ், வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் த யோகிஸ்ன்னு போட்டு பாருங்க. ஏஐல போட்டு பாருங்க. வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் த யோகிஸ்? யோகிஸ் சப்ஜெக்ட் இன் த டீப் மெடிடேஷன். ஹூ ஆர் த ஃபேமஸ் யோகிஸ் இன் வேர்ல்டுன்னு கொடுங்க. யார் வருதான்னு பாருங்க. கரெக்டாக பதஞ்சலி, அகத்தியர் யாரோ போடுறாங்க. போடட்டு. ஆனால் இங்கே கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணாதனால ஏற்பட்ட சாபக்கேடு, அதாவது ஒப்பியல் ஆய்வு பண்ணாதனுடைய சாபக்கேடுனால தான் நம்ம மாட்டிக்கிட்டோம். நாம் வந்து ஒப்பியல் ஆய்வு பண்ணி காட்டணும். அதாவது வந்து அமெரிக்காவில் ஒரு இந்த ரவி பெருமாள்னு சொல்லிட்டு நேற்று லைன்ல வந்தார். ரவி பெருமாள். அவர்கிட்ட ஒரு வேலையை சொல்லியிருக்கேன், வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன். படிச்சு பார்த்தீங்களா? படிச்சு பார்த்தா தானே தெரியும். அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன். என்ன வேலை கொடுத்துருப்பேன்? 6-7 காலை நீர் மருத்துவம் அல்லது காலை நீர் மருத்துவத்தில் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க. அவர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. அது கீழே அதுக்கு என்ன சொல்லியிருக்க அவர்கிட்ட, அதுக்கு என்ன ஒரு அறிவுரை வழங்கியிருக்கேன். நம்ம புக்கை கொடுத்து காமிக்க சொல்லிருக்கீங்க. அதுதான் யார்கிட்ட சொல்லியிருக்கேன். ஹீலிங் வித் மைண்ட் பவர் எழுதிய ஆசிரியர் போய் சரி. அந்த வந்து அவர் வந்து எம்டி ஹோலிஸ்டிக் மெடிக்கல் சென்டர்னுடைய இருக்காரு. அவர் குடும்பமே மருத்துவம் தான். அவரை போய் சந்திக்க சொல்லியிருக்கேன். இது சாத்தியமா இல்லையான்னு பாருங்க. அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போறேன்னு இருக்காரு. போறப்போ இந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி உங்களுடைய கருத்தை வந்து இந்த புத்தகத்துல வெங்கடேசனுங்கிற விஞ்ஞானி எழுதியிருக்காரு, இதை தான் நாங்கள் ரெஃபர் பண்றோம் அப்படின்னு பேசுனீங்கன்னா அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அதோட நம்ம புத்தகம் இந்தியாவுடைய யாருமே நினைச்சிருக்க முடியாது. அவர் புத்தகத்தை அவர் நாட்டிலே படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் உலக புகழ் பெற்ற மருத்துவம் தான். அவர் வந்து ஹோலிஸ்டிக் ஹெல்த்னாவே எவனும் போக மாட்டானுங்க. இந்த அமெரிக்க முண்டங்கள் போகாது. அமெரிக்க முண்டங்கள் விபச்சார முண்டங்கள் தான். நம்மளுக்கு என்ன ஒழுக்கம் இருக்குது, பண்பு இருக்குது? காட்டு மிராண்டிகள் தான். அவனுக்கு அறிவே இல்லாத ஒழுக்கம் இல்லாத ஒரு ஜீவன்கள் தான். நம்மளே இந்த லட்சணத்துல இருக்கிறான். தமிழர் நாகரீகமே தடுமாறிட்டு கிடக்குது. அப்புறம் அவன் என்ன நாகரீகம்? அவரு எல்லாம் ஐரோப்பியில இருந்து போன காட்டு மிராண்டிகள் தானே. என்ன ஒழுக்கம் இருக்குது அவனுக்கு? எந்த ஒழுக்கம் கிடையாது அவனுக்கு. ஆனா அங்க மெய்யிலே கிடையாதுங்க. அதனாலதான் மெய்யில் இல்லாதனால அவங்க கொலைக்கறிவி. நம்ம நாடு வந்து நம்ம நாடு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து
எங்கேயாவது கொலைக்கருவி உற்பத்தி பண்ணான்னு பாருங்க. துப்பாக்கி இப்போ நம்ம நாட்டிலும் டிஆர்டிஓல இருக்கு. எந்த டிஆர்டிஓ துப்பாக்கி கருவியை கொலைக்கருவியை உற்பத்தி பண்றது இல்லையே. ஆனால் அவனுங்களுக்கு பூரா கொலைக்கருவி தானே உற்பத்தி பண்றானுங்க. வெப்பன்ஸ் உற்பத்தி பண்றது தான் அவங்க வேலை. ஐரோப்பா நாடுகளோட வேலை என்ன? ம். ஏன்பா சிங்கப்பூர் கூட ஏன்பா ஏன் வேற ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு? அதனால என்ன வெப்பன்ஸ் உற்பத்தி பண்றதுனால என்ன எல்லாரும் சண்டை, எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்கானுங்க. எதுக்காக? துப்பாக்கி இல்லாத மதவாதியும் வச்சிருக்கிறான். என்னடா மதவாதி கையில் துப்பாக்கி இருக்குதுங்க, இதை விட என்ன வேணும்? காந்தியை சுட்டு கொடுத்தது ஒரு மதவாதி தானே. காந்தியை அப்படிதான். இதை விட என்ன வேணும்? காந்தியை காந்தி எந்த சட்டையும் கட்டையும் மேல் சட்டையெல்லாம் சும்மா உட்காந்து போய் திடீர்னு சுட்டு கொள்றான்னு அப்புறம் அவனால என்ன சொல்றது? அடிச்சு கிடிச்சு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, நேரம் துப்பாக்கிலே சுடுறான்னா அப்புறம் துப்பாக்கி இந்தியாவில தயாரிச்சது எங்க? அது கள்ள துப்பாக்கி தயாரிக்கிறது. என்னது கள்ள துப்பாக்கி? இன்னைக்கும் கள்ள துப்பாக்கி தயாரிக்கிறாங்க. அது ஒன்றும் சிம்பிள். துப்பாக்கி தயாரிக்க ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரி தொழில்நுட்பத்தோட தயாரிக்கிறதுக்கு தான் அவனுக்கு தவிர மற்றபடிக்கு கள்ள துப்பாக்கிங்கிறது இன்னைக்கும் யார் வேணாலும் தயாரிக்கல. ரொம்ப சிம்பிள் அது கள்ள துப்பாக்கி தயாரிக்கிறது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வர்றோம். அதனால இது என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரே வழி இந்த தகவல் தொடர்பு. நமக்கு 3 வகையான 4 வகையான அமைப்பு நமக்கு இருக்குது. சட்டத்தை இயற்றும் அமைப்பு, சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அமைப்பு, அப்புறம் நீதிமன்றங்கள், அப்புறம் 4வது தகவல் தொடர்பு சாதனங்கள். இன்னைக்கு தகவல் தொடர்பு சாதனம் தான் நமக்கு எல்லாமே வாய்ப்பு. தகவல் தொடர்பு சாதனம் எந்த காலத்துல எழுதி வச்சுங்க. அந்த காலத்துல புத்தக வடிவில் எழுதி வச்சிருப்பாங்க. அப்புறம் ஆசிரியர் மாணவருங்க வழியில பேசிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் அந்த காலத்துல தகவல் தொடர்பு சாதனங்கிறது கையில் எழுதுறதானே. மிகப்பெரிய அறிவுங்க, சாதாரண விஷயம் இல்லை. ஓலைச்சுவடி எழுதுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. பானையில் எழுதியிருக்கான், ஓலைச்சுவடி எழுதியிருக்கான், எழுதி பழகிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண குயவன், சாதாரண அந்த குயவன் வேலை மிக குயவனா பேரறிவாளன்னு அர்த்தம். பேரறிவு பெற்றிருந்த குயவனா இருக்க முடியும். ஒரு மண்ணை மண்ணை தன்னுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அது பயன்பாட்டு கொண்டு வர மாதிரி அவன் தான் உலகத்துல முதல் இந்த பானையை செய்தவன் மிகப்பெரிய அரசன்னு பேரு. அவன் கோன்னு பேரு, களம் செய் கோன்னு பேரு. களம் செய் கோம்னா களம்னா எங்களுக்கு பானைன்னு அர்த்தம். களம்னா கப்பல், களம்னா எத்தனையோ அர்த்தம் இருக்கு. களம்னா கட்டாந்தரை கூட களம் சொல்லுவான், நெல்லு காய போட்ட களம் சொல்லுவான். களம்னா கப்பல், களம்னா ஓடம், களம்னா பாத்திரம், பொற்கோ. களம் செய் கோவே, களம் செய் கோவே, களம் செய் கோவே, களம் செய் கூட இந்த இதுல இருக்கு. களம் செய் கோவே, களம் செய் கோவே போட்டு பாருங்க. களம் செய்யுங்கன்னா இந்த பானை செய்கின்ற அரசனே எனக்கு ஒரு பானை செய்து கொடுன்னு கேட்கறான். புறநானூற்று பாடல் இருக்குது, புறநானூற்றில் இருக்குது, தொல்காப்பியத்தில் இருக்குது, இப்படிலாம் இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அப்ப அறிவில் சிறந்த இந்த நாகரிகம் எங்கே கோட்டை விடுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 200-300 ஆண்டுகளா கிட்டத்தட்ட வெள்ளைக்காரன் ஒரு 400 ஆண்டு நம்ம நாட்டை குட்டிச்சவராக்கியிருக்கான். 400 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் நம்மளால குட்டிச்சவராக்கியிருக்கான். வியாபாரியை வந்தவன் நம்மளை குட்டிச்சவராக்கியிருக்க, நம்ம அழிச்சிருக்கிறோன்னு தெரியுது. இருக்கிறது மிச்சம் ஒன்னே ஒண்ணு நமக்கு இருக்கிறது இந்த வெங்கடேசன் கண்ணு நீர் மருத்துவம். நம்ம எல்லாம் அழிச்சாச்சு. நல்லவர்கள் போட்டியிடவே முடியாது. இனிமேல் இந்தியால நல்லவர்கள் போட்டியிட முடியாது. அதுதான் சோழர்கள் கண்டுபிடித்தது தான். குடவோலை முறை சோழர்கள் கண்டுபிடிச்சது. அதுலயும் நிறைய திருட்டுத்தனம் பண்ணியிருக்கானுங்க. பின்னாடி வந்தவங்க பூரா இந்த தீய சக்தி எப்பவுமே நல்லதை ஏற்றுக்கொள்ளாதுங்க. தீய சக்தியை இப்ப நம்ம நீர் மருத்துவத்தை நம்ம பேசுறோம் இல்லையா, நீர் மருத்துவத்தை ஆதாரம் காட்டி பேசுறான். யாரும் ஏத்து பேசுறது இல்லை, பரப்புறதும் இல்லை. இவ்வளவு போடுறமே, யாராவது ஏத்து பேசுறான்னு பாருங்க, ஒருத்தனை ஏத்து பேசுறது இல்லை. பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கையில புத்தகம் காட்டுறான், பேசுறான், விளக்கம் சொல்றான். அவங்களுடைய அகங்காரத்தை அது பூர்த்தி செய்யாது இல்லையா? அவங்களுடைய சுயநலத்தையோ அவங்களுடைய அகங்காரத்தையோ இது எதுவுமே துணை நிற்கவே நிற்காது. இது நியூட்ரலுக்கு கொண்டு வரும் பொழுது அவங்களுடைய அகங்காரத்தை கீழே வச்சாகணும் இல்லையா? தன்னுடைய சுயநலம் எல்லாத்தையுமே விட்டாகணும் இல்லையா? இப்ப இது வரும் பொழுது ஒண்ணு விட்டாதான் ஒண்ணு பெற முடியும் அப்படி இல்லையா? சோ இதை விட்டுற அந்த இடத்துல தானே இருக்கு. இது எப்படி விடுவாங்க? அவ்வளவு சீக்கிரம் எப்படி விடுவாங்க? அது உண்மைதான். அதனாலதான் யாரும் இது கமெண்ட்ஸ் பண்றதும் இல்லை, இந்த புத்தகம் தப்புன்னு சொல்றது இல்லை. படிச்ச யாருமே புரியலேன்னு சொல்லுவானே தவிர
தெரியறதில்ல. தெரியுது, எல்லாத்துக்கும் தெரியுது. பேசினா எங்கடா வம்பு வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் நம்மளாவது பேச ஆரம்பிக்கணும். நம்மளாவது புத்தகம் காட்டி சும்மா ஒரு நாளைக்கு என்னங்க ஒரு புத்தகத்தை படிச்சு எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் 4 வரி படிச்சு அனுப்பிச்சிங்கன்னா நான் அதை அப்படியே போட்டு விடுவோம். அப்ப நீங்க படிக்கிறீங்க உலகத்துக்கு தெரியணும். இதெல்லாம் குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு. கண்டிப்பா செய்வாங்க. எல்லாரும் செய்யணும். அது தினம் போட்டு அதை விட உங்களுக்கு என்ன வேலை? தினம் ஒரு நிமிஷம் பதிவு பண்ணி எனக்கு அனுப்புங்க. கம்ப்ரஸ் பண்ணி அனுப்பிச்சிருங்க. கம்ப்ரஸ் அனுப்பலாம். பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க. கம்ப்ரஸ் இல்ல பண்ணி அனுப்பி எங்களுடைய விட்டுருங்க. கேள்வியா இப்ப கேள்வி இப்ப எங்களுக்கு வருதுன்னா கூட எதனா ஒரு கேள்வி வருதுன்னா கூட அதுவே ஒரு நிமிஷம் கேள்வியா கூட உங்களுக்கு வீடியோவா கூட அமிச்சா அந்த கேள்வியை பார்த்து நீங்க பதில் சொல்றது மாதிரி கூட நீங்க வீடியோ போடலாம். ஐயா நிறைய இன்றைய கேள்வி அது ம் மாதிரி அப்படி இதை படிச்சு பார்த்தேன், இதை படிச்சு பார்த்துட்டு இதுக்கு கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரியும் கேட்டா ம் இப்ப நம்ம அந்த கேள்வி வாட்ஸ்அப்ல ஒரு இதுவா தான் அனுப்புறோம் இல்லையா? அதுவே ம் நாங்களே படிச்சு அந்த கேள்வியா அனுப்பிச்சோம் அப்படின்னா இந்த கேள்வி கேட்டிருக்காரு அதற்கான பதில் இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கலாம். அதை போட்டு பார்ப்போம். விட்டு அதை போட்டுவிட்டு கீழே வந்து இந்த வீடியோ ஓட வச்சு இவர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு. இது இயற்கையானதுதான், எல்லாத்துக்கும் எழும்புறதுதான். ஏன்னா இந்த மனம்னு ஒண்ணு இருக்குங்க. மனம்னு ஒண்ணு 7ஆம் அறிவு இருக்கு. அதனாலதான் மனதை வைத்துக்கொண்டு நோயை தைராய்டவே குணமாக்குறன்னு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டாக்டர் ரிச்சர்ட் டாக்டர் எல் சாம்ஸ் டாக்டர் ரிச்சர்ட் எல் சாம்ஸ் இப்போ அமெரிக்காவில் பென்சில்வேனியான்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற பென்சில்வேனியா. ஆமா பென்சில்வேனியா இருக்கிற பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்காரு அவரு. அந்த பென்சில்வேனியில பல்கலைக்கழகம் இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. நானோ பார்ட்டிகளை வைத்துக்கொண்டு காத்துல இருக்கிற தண்ணீரை தானே பிரிக்கிற மாதிரி, அது கூட உங்களுக்கு சொன்னே இல்லையா? அது அவங்க பண்ணியிருக்காங்க. அதுல பெரிய அட்வான்ஸ்டு கண்டுபிடிப்பு. மின்சாரத்தையே பிரிக்கிறப்ப தண்ணீர் ஏன் இழுக்காது? அப்ப எங்க வரல அதை வச்சுட்டோம்னா தண்ணி உறிஞ்சி நம்மளுக்கு தள்ளிக்கிட்டே இருக்கும். ஆச்சரியமான கண்டுபிடிப்பு. எந்த மின்சாரம் இல்லை. என்னது 0 பவர்ல வேலை செய்யும். 0 பவர் இப்படிலாம் இருக்கு. சரி, ஏதாவது இந்த கேள்வி கேளுங்க, அப்புறம் நாம நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த எபிலெப்சி சொல்றாங்களே இந்த காக்கா விழிப்புக்கு, அதுவும் ஆமா ஆமா ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் இருக்கு. அதுக்கு என்ன, அது எப்படி ட்ரீட் பண்றதுங்க? ஆமா அதுல ஆமா அது அந்த மூளையில இருக்கிற சிக்னல் ஒழுங்கா போறது இல்லை, அவ்வளவுதான். மூளையில இருக்கிற சிக்னல் சொல்றோம் இல்லையா? அது அந்த மின்காந்த வேதியியல், எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், அந்த வேதியியல் எல்லா இடத்துக்கும் போகணும். அதுவும் இதுக்கு தான் காரணம், சுத்தப்படுத்துறது தான் காரணம். சுத்தப்படுத்தினா அந்த அடுக்குகளை போச்சுன்னா அதை சரி பண்ணலாம். டக்கு டக்கு வாய் நுர வரும். அது சுத்தப்படுத்துறது தான் காரணம். அது மருந்து மாத்திரையோட ஒன்றும் பண்ண முடியாது. அது மருந்து மாத்திரைனாவே ஆளை கொலை செய்வதற்காக கொடுப்பது தான். அதுக்கு கொடுக்கிற அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சப்போஸ் கொடுக்கிற அந்த இதுவா பாத்தீங்கன்னா அத்தனை மருந்து தான், குணமாக்கவே முடியாது. அதெல்லாம் நரம்புல ஏற்பட்ட கோளாறு. மருந்தினால் குணமாக்க முடியாது, சுத்தத்துல குணமாக்கலாம். ஏன்னா பிகாஸ் அது பாத்தீங்கன்னா அதுவும் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் தான் வரதா ஒரு பேட்டர்ன் பார்க்க முடியுது. இவங்களுக்கு அப்பாக்கு இருந்தாங்கன்னா அம்மாக்கு இருந்தா பையனுக்கு வருது, அது அப்பாக்கு இருந்தா பையனுக்கு வருது. மரபணுன்னு சொல்லுவான், இருந்துட்டு போட்டு நம்ம மரபணு சுத்தப்படுத்த இதை விட்டா என்ன வழி இருக்கும்? இது இந்த சித்தா ஆயுர்வேதிக்லாம் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு மாத்திரை கொடுக்குறோம், மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் என்ன சாமி? சாத்தியமே இல்லை. எப்படி சுத்தப்படுத்து? வயிற்றுல பீய வச்சுட்டு எப்படியே சுத்தப்படுத்துவ? வயிற்றுல 5 கிலோ பீய வச்சுட்டு எப்படியே சுத்தப்படுத்துவேன்னு கேட்கறேன். ஏன்னா வயிற்றுல 5 கிலோ சரியான கேள்வி. வயிற்றுல 10 கிலோ 5 கிலோ பீய வச்சுட்டு வயிற்றுல 5 கிலோ பீ இல்லாதவன் இருக்கிறான். நம்மளதான் பீ கிடையாது. அவனதுல பீ வச்சிட்டு இருக்கிற எப்படி சுத்தப்படுத்த? மனத்தை வைத்துக் கொண்டு எப்படி நீ ரத்த சுத்தமாக சொல்ல முடியும்? அது சுத்தம் பண்ணியாச்சுனாவே முடிஞ்சிச்சு கதை. வயிற்ற சுத்தம் பண்ணியாச்சுனாவே, குடலை சுத்தம் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே பிளட் பியூர் ஆயிடும். இப்ப நமக்கு அந்த அறிவு கிடைக்குது. அதை ஒண்ணு போட்டு விந்து சுத்தம் பண்ணு பேசி காட்டு முறாண்டிகள். ஏன்டா விந்து எப்படா சுத்தமாகும்? விந்து சுத்தமாகறதுக்கு பாதாம் பருப்பு சாப்பிடுறதா? தேங்காய் பால் குடிச்சா விந்து சுத்தமாகணும். அறிவே இல்லாத காட்டு முறாண்டிகள். என்ன பண்றது அப்புறம்? தேங்காய் பால் சாப்பிட்டு விந்து உற்பத்தி ஆகும். என்னடா சொல்றீங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்படித்தான் காரணம். நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதான் பிரச்சனைகள். நாம என்ன சொல்றோம்னா இதை தொழிலாகவும் இருக்கணும். நான் நினைச்சேன் நீங்க
இதை இது வந்து உங்களுக்கு தொழிலாகவும் இருக்கும், மருத்துவமா இருக்கும், உங்களுக்கு காப்பாத்துற மாதிரி இருக்கும். நூற்றுக்கணக்கான வேலை இந்த நீர் மருத்துவம் செய்கிறது. நீங்க பிசினஸ் பண்ணலாம், இது பிசினஸ் நீ கொண்டு வரலாம், அறவழியில பொருளிட்டுருக்கான ஒரு வணிகமா கொண்டு வரலாம், உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், எங்க வேணாலும் கவலையெல்லாம் போகலாம், மலைச்சலத்து போக தேவையில்லை, வயிற்று வலி திடீர்னு வயிற்றுல பிடிங்கிறது, மலைச்சலம் ஆப்பி எங்கேயும் போக தேவை 2 நாள் காலை அந்த காலைந்தரிச்சு மலைச்சல பழக்கம் இல்லை, எதுவுமே இல்லாம இருக்குதே, இது ஜீரோல கொண்டே வைக்குது. ஏன் சாமி இந்த தேங்காய் பால் வந்து தாய்ப்பாலுக்கு சமம் அப்படின்லாம் சொல்றாங்களே சாமி, அதெல்லாம் என்ன சாமி உண்மையா? தேங்காய் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அது எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பானம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அது ஒரு தேங்காய் புழிஞ்சிட்டு சர்க்கரை போட்டு ஒரு பானம் சாப்பிட்றதுக்கு நல்ல மதமா தெம்பா ஒரு மாதிரி மதம் இருக்குமே தவிர அது ஒன்றும் பண்ணாது. குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா புழிஞ்சு அது நல்லா ஆட்டி புழிஞ்சு பால் கொடுத்தோம்னா குழந்தைகள் நல்லா இருக்கும், குழந்தைகளுக்கு நல்லா வெளிக்கும் போகும். குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு எதுக்குன்னு கேட்கறேன். மாற்று உணவு வளர்வது வரைக்கும் ஓகே, வளர்ச்சி வரைக்கும் ஓகே, 16-18 வயசு வரைக்கும் ஓகே. ஆமா, அது குடிக்கிறதுனால என்ன, தண்ணி நிலையக்கு வந்து சக்கரை தண்ணி நிறைய கலந்து அது வந்து முதிர்ந்த தேங்காய் ஆகாது, நல்ல பால் காயின்னு சொல்லுவாங்க. இந்த பால் காயை வந்து நல்ல பால் நல்ல ரொம்ப எண்ணெய் காயா எடுக்காம, அது கெடுதல் தான், ஒன்றும் பெருசா ஒன்றும் பாதிக்காது. குழந்தைனால பேர குழந்தைகளை சாப்பிட சொல்லி நல்லா இருக்கு. புழிஞ்சு எடுத்துடணும், புழிஞ்சு எடுத்துட்டு அப்படியே சர்க்கரை போட்டு கொடுத்துட வேண்டியது. நல்ல தடி சேர்த்து இருக்கும், நல்லா இருக்கும். ஓரளவுக்கு பண்ணுன்னா இப்போ சர்க்கையில எடுத்துடும் இல்லையா, சர்க்கையோட சாப்பிட்டோம்னா வெடிக்கு நல்லா போகும். இருந்தாலும் தண்ணி நிறைய கலந்துக்கணும், தண்ணி நிறைய கலந்து அப்படியே குடிக்கக்கூடாது. தண்ணி நிறைய கலந்துட்டீங்கன்னா அந்த வேகத்தை குறைக்கலாம். மோர் மாதிரி தான் அது, தண்ணி கலந்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் நேரடி தேங்காய் வந்து குடலை சுத்தப்படுத்தாது. நீங்க தண்ணி கலந்துட்டீங்கன்னா அப்புறம் அது என்ன ஆகுது, தண்ணி கலந்துட்டா அதுக்கு ஒரு தன்மை வந்துடுது இல்லை, தண்ணின்னு ஒன்று சேரும் பொழுது அப்புறம் ஓரளவுக்கு அது வந்து ஈரப்பதமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு தான் அது. அதாவது எப்படின்னா ஓரளவுக்குன்னு சொல்லலாமே தவிர, இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு பாலே வச்சுக்கோங்க, உடனே தேங்காயை வந்து முத்தின தேங்காய் நல்லா அரைச்சி புழிஞ்சி நான் 3 பங்கு தண்ணி கலந்து நீங்கள் சக்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தை குடிச்சிட்டு போயிரு, குழந்தை சாகாது. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மாட்டுப்பால் கிடைச்சதுன்னா 3 பங்கு தண்ணி கலந்து சர்க்கரை கலந்து கொடுத்து பாருங்க, ஒன்றும் பண்ணாது. தண்ணி 3 பங்கு கலக்கணும், கொழுப்பு எடுத்துடணும். தண்ணி 3 பங்கு, குறைஞ்சபட்சம் 2 பங்காவது கலக்கும், அல்லது 1க்கு 1ஆவது. தண்ணி கலக்காம குழந்தை கொடுக்கூடாது, ஆபத்து அது. தாய்ப்பால் வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். தாய்ப்பால் தேங்காய் பாலையா, தேங்காய் மோர் தான் குடிக்கணும், தேங்காய் பாலை குடிக்க கூடாது, தேங்காய் மோர் தான் குடிக்கணும். எனக்கெல்லாம் இந்த இயற்கை மருத்துவத்துல கத்து கொடுத்தாங்க. தேங்காய் மோர்னா இரவு வச்சிடுறது, ஆமா அடிச்சு இரவு வச்சிடுறது, தண்ணி கலந்து இரவு வச்சுட்டு எப்படிங்க அது ஃபெர்மெண்ட் ஆன பிறகு குடிக்கணுமோ? எலுமிச்சம்பழம் தேங்காய் பாலுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு வச்சிடணும், நைட்டை புழிஞ்சு வச்சிடணும். புழிஞ்சு கலந்து வச்சுட்டோம்னா விடிய காலம் தயிரம் ஆயிடும். அந்த தயிரம் வந்து ஒரு தேங்காய் பாலுக்கு ஒரு 10 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து அதில் பெருங்காயம், சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு சாப்பிடலாம். அது பொழுதுனிக்குமே கிடாது, 2 நாளைக்கு கூட கிடாது. தேங்காய் மோர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா நான் பாட்டுக்கு இந்த ஐயா சொல்கிற நீர் வைத்தியம் மாதிரியே வேலை செய்யுது. கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். தேங்காய் பாலை குடிச்சிங்கன்னா வயிற்று வலி வந்துடும், ஏதோ வம்பாயிப்படும். பாலை குடிச்சிங்கன்னா வம்பு பண்ணிக்கிறான், மோரை குடிச்சா ஒன்றும் பண்ணுறது, பாலை குடிச்சா வம்பு பண்ணிக்கிறான், மோரை குடிச்சா ஒன்றும் பண்ணுறதில்ல. ஒரு பந்தெல்லாம் வச்சுக்கணும். அந்த மீத்தேன் இருக்குல்ல, மந்தவாய் மீத்தேன் எத்தனை நாள்ல இரவு போயிடும். மீத்தேன் எத்தனால் இதெல்லாம் இந்த பாய்சன்ல கொஞ்சம் சக்கரை போட்டு வச்சுட்டீங்கன்னா, அது என்ன பண்ணா தேங்காய் பாலை எலுமிச்சை பழத்தை பொழிஞ்சு கொஞ்சம் ஏசன் நாட்டு சக்கரை போட்டு வச்சுட்டீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதுல 2 லிட்டர் 1 லிட்டர் அப்பவே ஊத்திடணும். 1 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் போட்டு வச்சுட்டு, ஆமா எல்லாம் தேங்காய் அது போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு வச்சுட்டோம்னா, இரவு தண்ணி நிறைய ஊற்றி வச்சிட்டோம்னா இரவு என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அது அந்த மந்தவாய் போற மீத்தேன், கொடூர மந்தவாய், அப்புறம் கொடூர மீத்தேன்
மீத்தேன், டைத்தேன், எத்தனால் என்னென்ன இருக்கோ அத்தனை பூமிக்குள்ள என்னென்ன வாயு இருக்கோ அத்தனை வாயு அதுல உற்பத்தி ஆகும். நொதித்தல், அது ஃபெர்மெண்ட் ஆயிடும். ஃபெர்மெண்ட் ஆகி வெளியே போயிடும். நூற்றுக்கணக்கான வாயுகள். நீ என்னென்ன படிக்கிறீங்களோ, பூட்டேன், 10 வகையான கார்பன் கேஸ் இருக்குதுங்க ஐயா, 12 வகையான கார்பன் கேஸ், அதெல்லாம் வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சுன்னா அப்ப விஷம் நீக்கப்பட்டது, கிட்டத்தட்ட விஷம் நீக்கியாச்சு. அப்புறம் பொருள் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, பச்சை மிளகா போட்டிருக்கீங்க, வெங்காயம் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் போட்டுக்கிறீங்களா, அது நாட்சத்து இருக்கனால ஒண்ணும் பண்ணாது, அடிச்சுட்டு வந்துடும். மோர் மாறித்தான் அது, மோர் தான். மோர் தான். இது தாவர மோர், வேற ஒண்ணும் இல்லை, தாவர மோர். நல்லா இருக்கும். நம்ம வந்து மாட்டு பாலுகள் தான் இதை தேங்காய் பாலை பயன்படுத்துற அவ்வளவுதான். அதே மாதிரி தான். அதேதான் மோருக்கு மாட்டு பால் மோருக்கு காலையில கடைஞ்சி மோர் எடுத்து அதுல கருவேப்பிலை, பெருங்காயம் எதை போட்டு வச்சுட்டு மோர் குடிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் தேங்காய் பாலையும் குடிச்சிக்க வேண்டியதுதான். இது மாட்டு பால், இது தேங்காய் பால், அவ்வளவுதான். மாட்டு பாலை குடிச்சா நோய், தேங்காய் பாலை குடிச்சாலும் வம்புத்தான். தேங்காய் மோர் மாட்டு மோர் மாதிரி குடிக்கலாம். ஆமா ஆமா, அப்படிதான் பண்ணணும். முடிவு பண்ணுங்க. அதனால நீங்க கேட்கற கொள்ளையில கரெக்ட் தான். இனிமேல் அந்த முயற்சி பண்ணுங்க. வாங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, முடிஞ்ச காலையில் நேரத்துல வாய்ப்பு இருந்தா வாங்க 4:30 மணிக்கு. சரியா? ஓகேங்க. ஓகேங்க. நன்றி. வணக்கம். சரிங்க.